எல்லோருக்கும் வணக்கம். எஸ்ஐக்கான அடிஷனல் லிஸ்ட் ஒன்று விட்டுருக்காங்க. ஆல்ரெடி பிசிக்கல் முடிஞ்சவங்களுக்கு இப்போ வைவாக்கான ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு எத்தனை பேர் எடுத்திருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 288 + 1 + ஒரு 15 மொத்தம் ஒரு 304 பேர் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்ல ஒரு 57 பேர். ஸோ ஓவராலா பார்த்தோன்னா மொத்தமா ஒரு 361 பேர் எடுத்திருந்தாங்க. எது பிசிக்கலுக்கு மட்டும் எடுத்திருந்தது ஒரு 361 பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 361 பேர்ல மொத்தமா இப்போ ஃபைனலா எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 76 பேர். 76 பேருன்றது இந்த 57 பேருக்கான பிடிஎஃப் நம்மகிட்ட கிடைக்கல. ஸோ அதனால இதுல உள்ள லிஸ்ட் மட்டும் நம்ம எடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் விட்ட இந்த லிஸ்ட்ல இருந்து மொத்தம் எத்தனை பேர்னா 76 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 76 பேர் பார்த்தோம் அப்படின்னா இதுல எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 59.5 + ஒரு 15 இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னா நம்ம நம்ம பசங்க ஒரு 4 பேர் பிசிக்கல் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டோட தகவல் தான் இது. 59.5 எடுத்து ப்ளஸ் பிசிக்கல்ல ஒரு 15 போட்டாங்க. ஸோ அவங்க இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் யார் வந்திருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்ல உள்ள பொண்ணுங்க வந்திருக்காங்க. எஸ்சி பிஎஸ்டிஎம்ல உள்ள பொண்ணுங்க இந்த லிஸ்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம கிட்ட பண்ணவங்களை போக்கு வச்சு நம்ம சொல்ற தகவல் இதுதான். அது போக அடிஷ்னலா என்ன ஒரு தகவல் அப்படின்னா எம்பிசி மென்ஸ் கூப்பிட்டுருக்காங்களாம். எம்பிசி மென்ஸ் கூப்பிட்டுருக்காதா நமக்கு ஒரு சிலர் சொன்னாங்க. ஸோ அந்த லிஸ்ட் நம்ம செக் பண்ணல. எம்பிசி மென்ஸும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்களாம். ஒரு சிலர் அங்கங்க பேசி பசங்கிட்ட விசாரிக்கும் போது பசங்க சொன்னது சார் எம்பிசி மென்ஸும் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இந்த லிஸ்ட்ல மொத்தம் எத்தனை பேர் இப்போ எடுத்திருக்காங்க அப்படின்னா ஓப்பனை பொறுத்த வரைக்கும் 174 பேர் எடுத்திருக்காங்க. ஓப்பன்ல எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 174 பேர் எடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல 35 பேர் எடுத்திருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல 35 பேர், ஃபயர்ல ஒரு 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் மொத்தமா இது வரைக்கும் எடுத்திருக்காங்க. இது ஒரு 38, இது ஒரு 174. ஸோ இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. மொத்தமாவே இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரேஷியோ பார்த்தோம்னா ஆல்ரெடி என்ன எடுத்திருந்தாங்க? இதுல இவங்க 15 பேர் தான் எடுத்திருந்தாங்க. எஸ்எஃப்ஓ பொறுத்த வரைக்கும் 15 பேர் எடுத்திருந்ததுல இப்போ 3 பேர் தான் எடுத்திருக்காங்க. ஆனா டிபார்ட்மெண்ட்ல ஆல்ரெடி எத்தனை பேர் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு ஆள் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ 35 பேர் எடுத்திருக்காங்க. இந்த செகண்ட் லிஸ்ட் வரும்போது 35 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ அடுத்து ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க? செப்டம்பர் செகண்ட் வீக்ல என்ன இருக்கும்? வைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அடுத்த கால்ஃபர் எப்போ வரும் அப்படின்றது கெஸ் பண்ண முடியல. கண்டிப்பா கெஸ் பண்ண முடியல. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் செப்டம்பர் செகண்ட் வீக்ல கண்டிப்பா செப்டம்பர் 16 சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா டேட் சொல்லியிருந்தோம். செப்டம்பர் 16 சொல்லியிருந்தோம். மேபி செப்டம்பர் 16 இல்லைன்னா அந்த வீக்குக்குள்ள ஒரு 17, 18 அந்த ரேஞ்சில் வரணும் அது எதிர்பார்த்தோம். ஸோ என்ன இப்போ சிப்பு அப்படின்னா இப்போ நிறைய போர்டுல நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ மேடம் வந்து ரிலீவ் ஆகி வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க. சிஎஸ்சிஏடிக்கு அவங்க போயிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இது வரைக்கும் போர்டுல இல்லாத ஒரு மிகப்பெரிய வரலாற்று இதுதான் இப்போ நடந்திருக்குது. என்னன்னா டிஜிபி சார் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி டியூட்டில இல்லை, அதாவது ரிட்டையர் ஆன டிஜிபிஸ் யாருமே இது வரைக்கும் போர்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருமே சேர்மனா இருந்தது கிடையாது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் டியூனிவர்சிட்டி, அதாவது 1991 நினைக்கிறேன் போர்டு ஆரம்பிச்சு. ஸோ 1991 ஆரம்பிச்ச இந்த போர்டுல இது வரைக்கும் டிஜிபிஸ் யாருமே ரிட்டையர் ஆன டிஜிபிஸ் யாருமே இது வரைக்கும் போர்டுல இருந்தது கிடையாது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் சார் வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா ரிட்டையர்ட் டிஜிபி இருக்காங்க. ஸோ இவங்களை சாரை பத்தின நியூஸஸ் நீங்க நிறைய நம்ம தந்தி பாலிமர் நியூஸ்ல நிறைய சாரை பத்தி டீடைல்ஸ் அப்டேட் பண்ணிருக்காங்க. செகண்டா இதுல இன்னொன்னு என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா இப்போ நம்ம தலைமைச் செயலாளர் யாரு இதுக்கு முன்னாடி இருந்தாங்க? சிவ்தாஸ் மீனா அவங்க இருந்தாங்க. ஸோ இப்ப அவங்கள மாத்திட்டு முருகானந்தம், ஐ திங்க் முருகானந்தம் 50வது தலைமை செயலாளர் அவங்கள மாத்திருக்காங்க. ஸோ 2 ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அதனால நம்ம கெஸ் பண்ண முடியல. ரெண்டாவது நம்ம போர்டுல உள்ள ஸ்டாஃப்ஸ்க்கு, அதாவது நமக்கு தெரிஞ்ச நண்பர்களோட நண்பர்கள் அங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க இப்ப என்னன்னா அவங்களுக்கே தகவல் தெரியல. ரெண்டாவது அவங்க போன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இந்த எக்ஸாக்டா இந்த டேட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்டிப்பா தெரியல. ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த சோசியல் மீடியால சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு அடிஷனலா ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், ரெஃபரன்ஸுக்கு நீங்க பாலிமர் நியூஸ், தந்தி நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நியூஸஸ் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகும். எதை பத்தியும் தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. இன்டர்வியூ வந்திருக்கவங்க இன்டர்வியூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடிஷனலா எதையும் யோசிச்சு இது பண்ணாதீங்க. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃப் இன்ட்ரோ. என்ன பண்ணணும்? செல்ஃப் இன்ட்ரோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க லிஸ்ட் வந்திருக்கவங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. உங்க ஓன் டிஸ்ட்ரிக்ட் படிச்சுக்கோங்க. உங்க நேம் ஃபர்ஸ்ட் மஸ்ட். இதோட டீடைல்ஸ். ஸோ அது ரிலேட்டடா ஏதாச்சும் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா அந்த ஹிஸ்ட்ரி, உங்களோட டேட் ஆஃப் பர்த்,
ஸோ அது ரிலேட்டடான நியூஸஸ். அது போக என்னன்னா ரெகுலரா நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் ரெகுலரா படிச்சிருங்க. ஸோ இதுதான் மெயினா இன்டர்வியூக்கு. அதுக்கப்புறம் நீங்க போற அந்த ஹாபிஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இன்டர்வியூ அப்படின்றது ரொம்ப ஹார்டெல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நமக்கிட்ட ஒருத்தவங்க டீடைல்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம ஒரே ஒரு ஆளுக்கு தான் இன்டர்வியூ கைட் பண்ணோம். ஸோ அவங்க இன்டர்வியூல 9.00 மார்க். ஒரே ஒரு ஆள் தான் இன்டர்வியூல கைட் பண்ணோம். அடிஷனலா பசங்க யாருமே நம்ம கைட் பண்ணல. ஒரே ஒரு ஆளை மட்டும் செலக்ட் பண்ணி கைட் பண்ணோம். அவங்க என்ன பார்டர்ல இருந்த மார்க்னால அவங்களுக்கு கரெக்டா 9 மார்க், அதாவது 8.75 மார்க் அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 9 மார்க் எடுத்தா அவங்க இப்போ 0.25ல ஓரளவு சேஃப் ஜோன்ல இருக்காங்க. ஸோ அது மாதிரி இந்த இப்போ வர லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா 9.5 ட்ரை பண்ணணும். மினிமம் 9 ஆச்சும் கிடைச்சா உங்களுக்கு ஒரு பெட்டாலியனாச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா அடிஷனல் லிஸ்ட் நிறைய வந்திருக்கனால அது மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு கண்டிப்பா சொல்றேன், நமக்கு இந்த டீடைல்ஸ் எதுவுமே தெரியல, போர்டில் உள்ள மெம்பர்ஸும் தெரியல. நம்மளோட கெஸ்ஸிங் வேணா பண்ணலாம். என்னன்னா மேபி செப்டம்பர் லாஸ்ட் வீக்ல வரலாம், ஆர் அக்டோபர் ஃபர்ஸ்ட் 2 வாரத்துக்குள்ள. இந்த 2 இதுக்குள்ள தான் வர முடியும். லிஸ்ட் வந்துச்சுன்னா, அதாவது கால்ஃபர் வந்ததுன்னா இந்த இதுக்குள்ள தான் வர முடியும். நமக்கு எக்ஸாக்டா டேட் தெரியல. ஸோ அதனால கீழே அடுத்து எப்போ சார் கால்ஃபர் வரும் அப்படின்னு கேட்காதீங்க. என்னோட நம்பர் தரேன் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு எதனாலும் டவுட்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8668081563. இதுதான் என்னோட நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு தாராளமாக நீங்க எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸ், இன்டர்வியூக்கான டீடைல்ஸ் சொல்றேன். ஸோ மதுரையில யாராச்சும் பசங்க இருந்தீங்க அப்படின்னா தாராளமா ஃபோன் பண்ணுங்க. நம்ம நேர்லயே உங்களுக்கு ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி ரெடி பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் டைம் கிடைச்சது அப்படின்னா நம்ம ஏர் கிரவுண்ட்லேயே கூட ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஏர் குவார்டர்ஸ்ல நம்மளோட ஃப்ரெண்டோட குவார்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அங்கே வச்சு உங்களுக்கு ஒரு அந்த அட்மாஸ்பியர், ஒரு போலீஸ் அட்மாஸ்பியர்ல வச்சு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மதுரையில் ஒரு நிறைய பேர் பசங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்க. அதர் தென் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா தாராளமா நமக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனலா வீடியோ கான்ஃபரன்சிங்ல பர்சனல் இன்டர்வியூவாகவே எடுத்துருவோம். உங்களோட வந்து ஓவராலாக தனித்தனியா வீடியோ கான்ஃபரன்சிங்ல உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொல்லிடுவோம். ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக அந்த இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ ஃபர்தரா எதனாலும் டீடைல்ஸ்னா கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.